நியாயாதிபதிகள் முதலாம் அதிகாரம் 1. யோசுவா மரித்தபின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். 2. அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்படக்கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார். 3. அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோடே யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோடே கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோடே கூட போனான். 4. யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். 5. பேசேக்கிலே அதோனிபேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். 6. அதோனிபேசேக் ஓடிப்போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கைகால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். 7. அப்பொழுது அதோனிபேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கித் தின்றார்கள். நான் எப்படிச் செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரிக்கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்துப்போனான். 8. யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதிலுள்ளவர்களை பட்டயக்கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கிவிட்டார்கள். 9. பின்பு யூதாவின் புத்திரர் மலைதேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். 10. அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய் அகிமான் தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாதர்பா என்று பேர். 11. அங்கேயிருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத்சப்பேர் என்று பேர். 12. அப்பொழுது காலேப் கீரியாத்சப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அச்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். 13. அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அச்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். 14. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். 15. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரவேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்குத் தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தரவேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். 16. மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோடே கூட பேரீச்சம் மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்தரத்திற்கு வந்து ஜனங்களோடே குடியேறினார்கள். 17. யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறிய அடித்து அதைச் சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு உர்மா என்று பேரிட்டார்கள். 18. யூதா காசாவையும் அதன் எல்லையையும் அஸ்கலோனையும் அதன் எல்லையையும் எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான். 19. கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்திவிட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இரும்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று. 20. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்த ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்திவிட்டான். 21. பென்யமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமீன் புத்திரரோடே கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். 22. யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோடே கூட இருந்தார். 23. யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பேர். 24. அந்த வேவுகாரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனைக் கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்குக் காண்பி, உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். 25. அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்திலுள்ளவர்களை பட்டயக்கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள். 26. அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பேரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பேர். 27. மனாசே கோத்திரத்தார் பெச்சையான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலேதானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள்.
28. இஸ்ரவேலர் பலத்தபோது கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் பகுதி கட்டப்பண்ணினார்கள். 29. எப்பிராயீம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்திவிடவில்லை, ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். 30. செப்புலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்திவிடவில்லை, ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். 31. ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப் அக்சீப் எல்பா ஆப்பீக் ரேகோ பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. 32. ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள், அவர்களை அவர்கள் துரத்திவிடவில்லை. 33. நப்தலி கோத்திரத்தார் பெத்ஷிமேசின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்திவிடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள், பெத்ஷிமேஸ் பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். 34. எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்கவொட்டாமல் மலைதேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். 35. எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள், ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கைபலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். 36. எமோரியரின் எல்லை அக்கராபீமுக்கு போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிற்று. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம். 1. கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும். 2. நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிடக்கடவீர்கள் என்றும் சொன்னேன், ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள், ஏன் இப்படிச் செய்தீர்கள்? 3. ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன், அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். 4. கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். 5. அவ்விடத்திற்கு போகீம் என்று பேரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். 6. யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்டபோது அவர்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள். 7. யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளையெல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடிருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். 8. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். 9. அவனை எப்பிராயீமின் மலைதேசத்திலுள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாதேரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். 10. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. 11. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. 12. தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். 13. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். 14. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமூண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்றுப்போட்டார். 15. கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். 16. கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார், அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தார்கள். 17. அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். 18. கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிறபோது கர்த்தர் நியாயாதிபதியோடே கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களிலெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி இரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுகப்பிடித்து ஒடுக்குகிறவர்களினிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். 19.
நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள். 20 ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமூண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால். 21 யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்திவிடாதிருப்பேன். 22 அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படிச் செய்வேன் என்றார். 23 அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்திவிடாமலும் விட்டுவைத்தார். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.